கார்த்திகை தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வக்கீல் வந்து அபிராமி கிட்ட கேட்குறாங்க, சரிங்க மேடம், சொத்தை பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி வந்துட்டு அதை பற்றி நாம் தனியாக பேசலாம் வாங்க அப்படின்னு வக்கீலையும் கார்த்திகோட அப்பாவையும் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அபிராமி சொல்ல வந்து வக்கீல் வந்து எல்லாமே நோட் பண்ணிக்கிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அபிராமி வந்துட்டு சொல்கிறாங்க, இதெல்லாம் ரெடி பண்ணி நாளைக்கு காலையிலே கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ வக்கீல் வந்துட்டு இல்லை மேடம், ஒரு 2 நாள் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபிராமி அதெல்லாம் முடியாதுங்க, 2 நாள்லாம் வேண்டாம், நாளைக்கு காலையில் கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல, சரி நாளைக்கே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு வக்கீல் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போது அருணாச்சலம் வந்து அபிராமி கிட்ட பேசுகிறாங்க, நாச்சியா, இது வரைக்கும் நீ எடுத்த முடிவில் நான் என்றைக்குமே தலையிட்டதில்லை, ஆனால் இப்போ நீ எடுத்திருக்க இந்த முடிவு வந்து நாளைக்கு நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகும், கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள், நான் முடிவு எடுத்தது தான், நாளைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன ஆனாலும் சரி என்னோடய முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு யோசிக்கிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. கடவுளே, என் மனசாட்சி படி நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா வந்துட்டு மைதிலிக்கும் மீனாட்சிக்கும் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது வந்துட்டு மீனாட்சி வந்து கேட்குறாங்க, தீபா எப்படி தீபா 3 வேளையும் சலிக்காமல் அத்தனை பேருக்கும் சமைச்சு போட்டுருனே அப்படின்னு கேட்க, அப்போ தீபா வந்துட்டு, அக்கா நீங்கள் இருக்கிறப்போ எப்படி சமைச்சு போட்டிங்களோ அதே மாதிரி தான் இப்போ நானும் சமைக்கிறேன், இதில் எனக்கா கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் சமைக்கிறப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, இப்போ உனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, அப்போது தீபா வந்துட்டு, பொண்ணாக பிறந்துட்டு இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டா எப்படிக்கா, எல்லாருக்கும் சமைச்சு போட்டதில் எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் இதுக்கப்புறம் தான் அந்த குடுப்பனை கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, என்ன தீபா எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க, அப்போ தான் தீபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அத்தை வந்து சொத்தை பிரித்து கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க, வக்கீலை வர வச்சு பேசினாங்க, யார் யாருக்கு என்னென்ன சொத்து கொடுக்க போகிறோன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க, நாளைக்கு காலையில் வக்கீல் வராரு அப்படின்னு சொன்ன உடனே மீனாட்சி, அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு என்னவோ இருக்கும், அத்தையை வந்து நான் 12 வருஷமாக வந்து பார்த்துட்ருக்கேன், ஆனால் அவங்க பக்கத்தில் இருந்து பார்த்ததில் நான் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று தான், அவங்களுக்கு இந்த சொத்து பிரிக்கிறதுல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, ஐஸ்வர்யா அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ எவ்வளோ சண்டை நடக்கும், அவளுக்கும் எனக்கும் நிறைய சண்டை வரும், நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அவள் நான் தனியாக சமைக்கிறேன்னு போயிடுவான், அப்போல்லாம் அத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் செத்தா கூட இந்த வீட்டில் 2 சமையல் கட்டு வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, அப்படிப்பட்டவங்க இப்போ வந்து சொத்தை பிரிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு என்னவோ இருக்குது, அத்தை வேறு ஏதோ யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா வந்துட்டு, சரிக்கா நாளைக்கு காலையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில் ஆனந்த் ரியாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரியா ஆனந்த்கிட்ட, நம்ம 2 பேரோட சந்தோஷமே வந்து இன்றைக்கி உங்கள் அம்மா வந்து சொத்தை பிரித்து கொடுக்கறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆனந்தம் வந்துட்டு, ஆமாம் நமக்கு தேவையானதெல்லாம் நாம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க, நான் அந்த ஃபேக்ட்ரிக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், கண்டிப்பாக அம்மா வந்து நியாயமாக தான் எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன நடந்தாலும் சரி இந்த வீட்டை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது, இந்த வீடு நம்ம பேருக்கு தான் வரணும் அப்படின்னு ரியா சொல்லிகிட்ருக்கேன். அந்த பக்கம் ஐஸ்வர்யா அருண்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க, இங்கே பாருங்கள், கொடுக்குறத வாங்கிட்டுலாம் வரக்கூடாது, ஒழுங்காக என்னென்ன வேணும்னு கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அருண் வந்துட்டு, இங்கே பாரு, இந்த சொத்து பிரிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது, எல்லாம் இந்த ஆனந்தனால் வந்தது அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள், சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி பிள்ளையார் சுழி போட்டதே நீங்கள் தான், இப்போ வந்து எப்படி சொல்கிறீங்க, வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச கதையெல்லாம் இருக்குது, ஒழுங்காக வந்து கேட்டு வாங்குங்க உங்களுக்கு என்ன வேணும்னு, குறிப்பாக இந்த வீட்டை நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, அப்போ அருண் வந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, அம்மா என்ன கொடுக்கணுமோ அது சரியாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில் வராங்க. ஆனந்த்ரியாவும் வெளியில் வராங்க, அருண் ஐஸ்வர்யாவும் வெளியில் வராங்க. இப்போ ஆனந்த் வந்து பார்த்துட்டு, என்ன இது டைம்மா 10 ஆகுது, இன்னும் யாரையும் காணுமே அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அப்போ அருண் வந்துட்டு, எல்லாரும் வருவாங்க, கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல, நான் பிரச்சனை பண்ணதுனால தான் உனக்கு சொத்து கிடைக்க போகுது அப்படின்றாங்க. உடனே அருணுக்கு கோவம் வருது, யாருக்கு வேணும் இந்த சொத்து, நான் உங்ககிட்ட சொத்து கேட்டேனா அப்படின்னு 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்க, கரெக்டாக வந்து கார்த்திகோட அப்பா அபிராமின்னு எல்லோரும் அங்கே வராங்க, கார்த்திக் தீபான்னு எல்லோரும் அங்கே வந்துடுறாங்க. எல்லோரும் ரொம்ப ஆவலாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது கார்த்திகோட அப்பா வந்து ஆனந்த் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆனந்த் உனக்கு என்ன ப்ராப்பர்ட்டிலாம் வேணும்னு முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, உடனே ஆனந்த் வந்துட்டு வரிசையாக சொல்கிறாரு, ஸ்பின்னிங் ஃபேக்ட்ரி, டைரி ஃபார்மு,
ஈசிஆரில் இருக்கிற அந்த பங்களா, இந்த வீடு அப்படின்லாம் வந்து லைனாக சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து அபிராமி ரொம்ப கோவமாக பார்த்துட்ருக்காங்க. பொதுவாக வந்து மூத்த பையனுக்கு தான் வந்து அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டை வந்து கொடுப்பாங்க. அதனால் இந்த வீடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்ததாக அவர் வந்துட்டு அருண்கிட்ட வந்து கேட்குறாங்க. அருண், உனக்கு என்னென்னப்பா வேணும் அப்படின்னு கேட்க, அருண் வந்து அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. உடனே ஐஸ்வர்யா, இவர் எதுவும் சொல்லலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முந்திக்கிட்டு, மாமா நாங்கள் நைட்டே பேசி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட்டை வந்து போடுறாங்க. அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி, பெங்களூரில் இருக்கிற ஐடி கம்பெனி அப்படின்னு லைனாக சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களும் கடைசியாக இந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அபிராமிக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வருது. அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கார்த்திக்கோட அப்பா வந்துட்டு கார்த்திக்கிட்ட வந்து கேட்குறாங்க. கார்த்தி, உனக்கு என்னென்னப்பா வேணும் அப்படின்னு கேட்க, அப்பா எனக்கு இந்த சொத்து எதுவுமே வேண்டாம்ப்பா. எனக்கு நான் சொத்தாக நினைக்கிறதே உங்களையும் அம்மாவையும் தான்ப்பா. நீங்கள் 2 பேரும் என் கூட இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்ன உடனே அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து வக்கீல் வந்து வந்துடுவார். வந்த உடனே வந்துட்டு சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே வக்கீல் வந்து டாக்குமெண்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து அபிராமிக்கிட்டேயும் அருணாச்சலம்கிட்டேயும் வந்து சைன் வாங்குறாங்க. டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, வக்கீல் சார் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் படித்து காமிங்க, யார் யாருக்கு என்னென்ன வருதுன்னு பார்க்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே வக்கீல் வந்து படிக்கிறாரு. எல்லா கம்பெனி பேரையும் சொல்கிறாரு. அபிராமி காஸ்மெட்டிக்ஸு, டைரி ஃபார்மு, ஐடி கம்பெனி, பெங்களூர் இருக்கிற ஐடி கம்பெனி அப்படின்னு இல்லை வரிசையாக எல்லாமே சொல்லி இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான எல்லா இதுவுமே வந்து கார்த்திக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்படியே வந்து என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அபிராமி வந்துட்டு சொல்கிறாங்க, அடுத்ததாக இருக்கிறதையும் படிங்க வக்கீல் சார் அப்படின்னு சொன்ன உடனே வக்கீல் வந்துட்டு படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த வீடும் இந்த வீட்டு நிர்வாகமும் தீபா பேரில் எழுதி வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் வந்துட்டு இன்னும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மீனாட்சி வந்து வாசல்லே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கை தட்டுறாங்க. சூப்பர் அத்தை, நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அருணும் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. ஆனந்த் வந்து அப்படியே மீனாட்சியை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.